ஹாய்டா, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, தி பிளாக் மேஜிக் அதோட பார்ட் 2 தான்டா பார்க்க போகிறோம். ஓகேடா, வாங்க நம்ம ஸ்டோரிக்குள்ளே போகலாம். போன பார்ட் நல்லா இருந்துச்சுன்னு சொல்லி உங்கள் கமெண்ட் எல்லாம் பார்த்தேன். எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஓகே, வாங்க நம்ம ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். கடைசி பார்ட்டில் என்ன பார்த்துருப்போன்னா, ஜின்மின், தியாங், சுகா, ஜேஹோ 4 பேரும் இப்போ அங்கேருந்து கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி அந்த பிளேஸ்லேருந்து கிளம்பியிருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க ரூம் போய் தான் எல்லாத்தையும் யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்போது சுகா தான் அந்த வீடியோலாம் எடிட் பண்ணிகிட்ருக்கான். அதுக்கப்புறம் ஒரு 1 வீக்காகவே தியாங்னால சரியாக தூங்க முடியறதில்ல. அவனுக்கு ஒரு மாதிரி மைண்ட் டிஸ்டர்பாகவே இருக்குது. அவனுக்கு யாரோ அவனை கூப்பிடுற மாதிரி இருக்குது, ஹெல்ப் வேணும்னு கேட்குற மாதிரி இருக்குது. பட் அவனால் அதை புரிஞ்சிக்க முடியல அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க இப்படியே இருக்கிறத பார்த்துட்டு சுகாதான் ஒரு நாள், மச்சான் நீ அந்த வீட்டுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் சரியில்லடா, நீ ஒரு மாதிரி இருக்க, என்னாச்சு தெரியல மச்சான், எனக்கு ஒரு மாதிரி இருக்கு, என்கிட்ட யாரோ பேச ட்ரை பண்ணுறாங்கடா, ஹெல்ப் வேணும்னு கேட்குற மாதிரி தோணுது, என்கிட்ட வான்னு கூப்பிடுற மாதிரி இருக்குது, டச் பண்ணுற மாதிரி இருக்குது, எனக்கு அது எப்படி சொல்கிறதுன்னு தெரியலடா, ஒரு மாதிரி எனக்கே தெரியுது நான் டிஸ்டர்பாக இருக்கேன், என்னால் எதுலேயுமே கான்சன்ட்ரேட் பண்ண முடியல. அப்புறம் நம்ம மறுபடியும் அந்த வீட்டுக்கு போகலாமா மச்சான் அப்படின்னு சொல்லி சுகா கேட்குறான். அதுக்கு ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டாக பார்த்துட்டு கொஞ்ச நேரம் அப்படியே திங்க் பண்ணிகிட்டே இருக்கான். இப்போ போகலாண்டா, எனக்கு போகணும், அங்கே போகணும், அங்கே என்ன நடக்குதுன்னு நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறான். இப்போது அப்படியே அவங்க அந்த பிளான் பண்ணி டேஸ் கொஞ்ச நாள் போகுது. இந்த கொஞ்ச நாளுமே அவனால் ஒரு மாதிரி நிம்மதியாகவே இருக்க முடியல, அவனுக்கு கஷ்டமாக தான் இருக்குது. அப்புறம் மறுபடியும் அந்த வீட்டுக்கு போகலான்னு முடிவு பண்ணுறாங்க. இப்போது அதே மாதிரி அந்த வீட்டுக்கும் போகிறாங்க. அதே மாதிரி 4 பேர் தான் இப்போது அந்த வீட்டில் தான் எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஒரு ரூமாக போய் அப்பட்டே அவன் பேசிகிட்டே தான் போகிறான். பட் அவனுக்கு எந்த ஒரு சவுண்டும் கேட்கல, எந்த இதுவுமே கேட்கல. அப்படி இப்போட்டே அவன் தனியாக போகிற மச்சான், நீங்கள் அந்த பக்கம் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள், இல்லைனா காரில் வெயிட் பண்ணுங்கள், நான் காருக்கு வந்துடுறேன் அப்படின்னு சொல்கிறான். அவங்களும் சரி அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. இப்போ தான் தனியாக நடந்து போயிட்டுருக்கான். அவனுக்கு எந்த ஒரு சவுண்டுமே அப்பவும் கேட்கல. இப்போது அந்த ரூமுக்கு போகிறான். போன டைம் எந்த ரூமில் அவன் தனியாக நின்னானோ, எந்த ரூமில் அவனை ஏதோ ஒன்று ஃபேஸை கப் பண்ணிச்சோ அந்த ரூமுக்கு போகிறான். இப்போது அந்த ரூம் உள்ளே போய் சென்டரில் நின்றுட்டு லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு, நான் உங்களை பார்க்க தான் வந்திருக்கேன், எனக்கு நீங்கள் யார், உங்கள் பேர் என்ன, உங்களுக்கு என்னாச்சு, எதுவுமே எனக்கு தெரியல, ஆனால் நீங்கள் என்ன டிஸ்டர்ப் பண்ணுறீங்க, உங்கள் தாட்ஸ், உங்கள் டச்
என்னை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுது. என்னால் நார்மலாக இருக்க முடியல. என்கிட்ட வரீங்களா? ஏதாச்சும் ஹெல்ப் வேணுனாலும் நான் உங்களுக்கு பண்ணுறேன். நீங்கள் ஏன் இங்கே இருக்கீங்க அப்படின்னு சொல்லி பேசிகிட்ருக்கான். அப்போது அவனுக்கு ஒரு மாதிரி மறுபடியும் அந்த ஸ்மெல் வருது. வந்துட்டிங்களா? எவ்வளோ பேச வேண்டியிருக்குல்ல உங்களை வர வைக்க அப்படின்னு கேட்குறான். இப்போ எந்த ஒரு சவுண்டும் இல்லை. நீங்கள் என் பக்கம்தான் இருக்கீங்கன்னு எனக்கு தெரியுது. நீ யாராக இருந்தாலும் சரி, உனக்கு என்னன்னாலும் நான் பண்ணுவேன். நீ என்கிட்ட எதுவும் சொல்ல விரும்புகிறேன்னு நினைக்கிறேன். என்கிட்ட சொல்லு. உன்னால் பேச முடிஞ்சா என்கிட்ட பேசு. உனக்கு நான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். ஆனால் இதெல்லாம் அவனுக்கே தெரியாமல் பேசிகிட்ருக்கான். உனக்கு நான் இருக்கேன் அப்படின்னு சொன்னேன். அடுத்த நிமிஷம் அந்த பில்டிங்கில் அவ்வளோ பெரிய சவுண்ட் கேட்குது. ஏதோ ஒன்று கீழே விழுந்து உடஞ்ச மாதிரி. அப்போது அந்த ஸ்மெல்லுமே அவனுக்கு அடிக்கலை. இப்போது அந்த ஒரு ஆத்மா டேயாங்கிட்ட இருந்து போயிடுச்சுன்னு அவன் ஃபீல் பண்ணுறான். இப்போது இங்கே ஏதோ பெரிய ப்ராப்ளம் இருக்குங்கிறது மட்டும் அவனுக்கு புரியுது. இப்போ அப்போவும் தனியாக அவன் ஒரு ரூமாக போய் பார்த்துட்டு இருக்கான். அப்போது ஒரு ரூமில் ஏதோ ஒரு பாட் மாதிரி இருக்குது, அதாவது மண்பானை அது மாதிரி இருக்குது. அது என்னன்னு சொல்லி அவன் கிட்ட போய் பார்க்குறான். அது என்னன்னு தெரில. ஸோ இப்போது அது ஒரு கிளாத் வச்சு மூடி தான் இருக்குது. இப்போ அந்த கிளாத்தை ஓப்பன் பண்ணுறான். உள்ள என்னென்னமோ திங்ஸ் இருக்குது. ஏதோ ஒரு யாரோ ஒரு கிளாத்தை கிழிச்சு உள்ளே வச்ச மாதிரி அந்த மாதிரி நிறையா இருக்குது. அதில் ஒரு ஃபோட்டோ இருக்குது. அதை எடுத்து பார்க்குறான். பட் அது என்னன்னு தெரில. அந்த ஃபோட்டோ ரொம்ப நாள் அதுக்குள்ளே இருக்கும், அழிஞ்சிருச்சு போல். ஸோ அது யார் ஃபோட்டோன்னு நமக்கு தெரியல. அதுக்குள்ளே இன்னொரு ரிங் இருக்குது. இப்போ அந்த ரிங் எடுக்கிறான். அந்த ரிங் எடுக்கும்போதே அவனுக்கு ரொம்ப சவுண்ட் கேட்குது. யாரோ அழுகிற மாதிரி, கத்துற மாதிரி, அந்த மாதிரிலாம் சவுண்ட் கேட்குது. இப்போத்தையும் அந்த மண் பானையை எடுத்துட்டு அது உள்ளே என்னென்ன இருந்ததோ எல்லாத்தையும் அது உள்ளேயே போட்டு அதை எடுத்துட்டு காருக்கு ஓடுறான். இப்போ அவன் பின்னாலேயே யாரோ துரத்திட்டு வர மாதிரி இருக்குது. இப்போது அவனும் கார்கிட்ட போயிட்டான். அங்கே தான் சுகா, ஜேஹோ, ஜிமின் 3 பேரும் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ கார்கிட்ட போயிட்டு சீக்கிரம் கார் எடு அப்படின்னு, சீக்கிரம் கார் எடுடா சீக்கிரம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். இப்போ காரும் எடுத்துகிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அவங்க கிளம்பும்போதே அவ்வளோ சவுண்டு வருது. பின்னாடி யாரும் துரத்திட்டு வர மாதிரியே இருக்குது. அவங்களும் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக அங்கேருந்து போயிடுறாங்க. இப்போது ரூமுக்கு போய் தியாகம் எல்லாரையும் கூப்பிட்டு உட்கார வச்சுட்டு இப்போ அந்த பானை எடுத்து சென்டரில் வைக்கிறான். டே மச்சான், என்னடா பண்ணி வச்சுருக்க, என்னடா இது அப்படின்னு சொல்லி ஜிமின் கேட்குறான். தியாகம், எனக்கு தெரிலடா, இது என்னன்னே தெரில அப்படின்னு சொல்கிறான். அப்போ ஜேஹோப், டே இது யாரோ பிளாக் மேஜிக் பண்ணியிருக்காங்களா, அதை போய் எடுத்துகிட்டு வந்திருக்கட்டே. நீ எவ்வளோ பெரிய ப்ராப்ளம் தெரியுமா உனக்கு?
அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது டேங்க்கு ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டாக இருக்குது. பிளாக் மேஜிக்கா அப்படின்னா அப்படின்னு கேட்குறான். அப்போ தான் சுகா சொல்கிறான், பிளாக் மேஜிக்னா ஒருத்தரோட திங்ஸ் வச்சோ அவங்கள சம்மந்தப்பட்ட ஏதோ ஒரு திங்ஸ் வச்சு அவங்கள ஹிப்னடைஸ் பண்ணலாம் இல்லையா, இல்லை அவங்களுக்கு ஏதாச்சும் கெட்டது பண்ணலாம், அவங்க கூட ஏதாச்சும் ஆன்மா இருக்க மாதிரி ஆன்மாவை அனுப்பலாம், இல்லை அவங்கள என்ன வேணால் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சுகா சொல்கிறான். இப்போ தான் தியாங்க்கு கொஞ்சம் கொஞ்சமாக புரியுது, ஒருவேளை அங்கே இருக்க அந்த ஆத்மா இந்த மாதிரி ஏதாச்சும் பண்ணி தான் அது வச்சுருப்பாங்களோ அப்படின்னு சொல்லி தியாங்க்கு தோணுது. ஓகே, இது என்னன்னு நாளைக்கு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ஜிம், ஜேக்கப், சுகாலாம் சொல்லி தியாங்க தூங்க சொல்கிறாங்க. தியாங்கும் அவன் ரூமுக்கு போகிறான். ரூமுக்கு போய் அதை பற்றியே தான் திங்க் பண்ணிகிட்டு இருக்கான். இப்போது ஒரு மிட் நைட் இருக்கும், ஒரு 12:31 or 30 சம்திங் அந்த மாதிரி இருக்கும். அப்போது அவனுக்கு மறுபடியும் அந்த ஸ்மெல், அந்த வீட்டில் அடித்த அதே ஸ்மெல் அவனுக்கு வருது. இப்போது தியான், நீங்கள் இங்கே தான் இருக்கீங்களா, நீங்கள் தான் இருக்கியா, சொல்ல, நீ என்ன பண்ணுற, என்ன நீ இங்கே தான் இருக்கேன்னா சொல்லு, நான் இங்கே தான் இருக்கேன் தியான் அப்படின்னு சொல்லி ஒரு வாய்ஸ் கேட்குது. தியானுக்கு அப்படியே ப்ரீத்தே ஸ்டாப் ஆகுது. யார் நீ, யார் நீ, தியாங், நீ என் பேர் சொல்கிற, தியாங் தானே நீ, தியாங் தானே நீ அப்படின்னு சொல்லி அவன் காது கிட்ட ஒரு சவுண்ட் கேட்குது. இப்போது தியாங் வீட்டில் இருந்து அப்படியே கீழே விழுந்து நகர்ந்து போய் உட்காடுறான். யார் நீ, நீ யாருன்னு எனக்கு தெரியாது, என் பேர் எப்படி சொல்கிற, எனக்கு தெரியும், என்ன பார்க்குறியா அப்படின்னு சொல்லி வாய்ஸ் கேட்குது. தியாங்க்கு லிட்ரலி எதுவுமே புரியலை. அவன் அப்படி ஒரு மாதிரி அவனுக்கு பயமும் வருது, ஒரு மாதிரி மிக்ஸ்டு ஃபீலிங்காக இருக்குது. அதை பார்க்கணுன்னு தோணுது. அவன் எதுவுமே சொல்ல, அப்படியே ரூம் ஃபுல்லாக அப்படியே சுற்றி தேடிட்டு இருக்கான். அப்போது ஒரு கர்டன் பின்னாடி இருந்து ஒரு உருவம் வெளியே வருது. ஃபுல்லாக பிளாக் கலரில், அது மாதிரி புகை மாதிரி ஃபுல் பிளாக்கில் ஒரு உருவம் வெளியே வருது. தியாங்க்கு மூச்சே நிற்கிற மாதிரி இருக்குது, அந்த மாதிரி இருக்குது. யார் நீ, யார் நீ, உன் பேர் என்ன, என் பேர் முக்கியம் இல்லை தியாங், எனக்கு ஹெல்ப் பண்ணுறியா